உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் இந்த பதிவு. அதற்கு முன்னாண்ட மீனராசி நேயர்களே, நீங்கள் என்னுடைய பதிவை அதிகமாக பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆதரவால் தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோம். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீனராசிக்கு பலன் சொல்கிறோம். அப்போ இந்த மீன ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு தனகாரகன், குடும்பகாரகன். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க, தனுசுல. அப்போ இந்த 10ஆம் இடத்துல தனுசுல இருக்கிறாங்கன்னா இந்த மீனராசிக்கு 2, 9 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அது போக குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த தனுசில் இருக்கும் செவ்வாய் பகவானை குரு பார்த்துறாரு. இது குரு மங்கள யோகம். குரு ஒரு கிரகத்தை பார்த்தாவே அதனுடைய தோஷங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அப்போ புண்ணியங்கள், கோடி புண்ணியம் கிடைக்கும் இப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. எனக்கு கோடி புண்ணியம் வேண்டாம் சாமி, கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. அப்போ மீன ராசிக்கு குருடைய பார்வையில் செவ்வாய் பகவான் இருப்பது சிறப்பு. அப்போ உங்களுக்கு தனகாரகனும் பாக்கியகாரகனும். அப்போ தனாதிபதி குருடைய பார்வையில். அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், பணம் வரக்கூடிய வழிகள், பணம் வரக்கூடிய முறைகள் எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்குறீங்க, இது நாள் வரைக்கும் பார்க்க போனால் பணம் கேட்டு கொடுக்கல, தரேன்னு சொல்கிறாங்க, தரல. இப்போ போய் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, அதுவும் பெண்டிங்காக இருக்குது. நீங்கள் போய் பார்த்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் கேளுங்க, கண்டிப்பாக அது வந்துடும். உங்கள் அரியர்ஸ் வரணும், இல்லை பார்க்க போனால் கம்பெனியில் ஷேர்ஸ் வரணும். உங்களுக்கு எந்த பணம் கம்பெனி மூலியமாகவோ, கவர்மெண்ட் மூலியமாகவோ, இல்லை ப்ரைவேட் மூலியமாகவோ உங்களுக்கு பார்க்க போனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் கண்டிப்பாக வரும். அது போக இந்த 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்துருக்குறாங்க. அப்போ 9ஆம் இடங்கிறது என்ன? அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தா. அப்போ இவங்க வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள். அப்போ இந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ இந்த பூர்வீக சொத்துல இப்போ 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, கையெழுத்து போட்டு பங்கிக்கலாம்னா ஒருத்தர் இன்னைக்கு வரம்பாரு, வரமாட்டார். இன்னொருத்தர் அடுத்த மாதம் வரம்பாரு, வரமாட்டார். 3 பேர் சேரிம்பாங்க, ஒருத்தர் ஒத்து வர மாட்டார். இப்படி இருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒத்து அந்த சொத்தை நல்ல முறையில் பாகம் பிரித்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகும். இது போக போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கச்சேரி இப்படின்னு பார்க்க போனால் உங்களுடைய சொத்துக்கள் ஆகப்பட்டது கோர்ட்டில் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளும் இப்போ ஒரு சமாதானத்துக்கு வரும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பார்க்க போனால் இறங்கி வருவாங்க. அப்போ இது பார்க்கணும், பைசல் பண்ணி அதெல்லாமே பிரிச்சுக்குவீங்க. இதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது, எந்த தப்பும் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையாகப்பட்டது மீன ராசியிலேயே பதியுது. ஏன்னா தனுசு ராசியிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 4ஆம் பார்வையாக அந்த மீனராசியை பார்க்குறாங்க. அப்போ தனகாரகன் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு.
அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மீன ராசியில் பிறந்தவங்க எதையுமே துணிஞ்சு செய்யலாம், தைரியமாக செய்யலாம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகம். அப்போ பார்க்க போனால் மீனராசிங்கிறது கொஞ்சம் சாந்தமான கிரகம். இந்த செவ்வாய் அந்த மீனராசியை பார்க்கறதுனால அந்த மீனராசியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வேகம் கண்டிப்பாக அவங்களுடைய வேலையிலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்களுடைய தொழிலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த காரியத்தை கண்டிப்பாக சாதிச்சே தீருவாங்க. அப்போ எந்த குறையும் கண்டிப்பாக வராது. அது போக உங்களுக்கு பார்க்க போனால் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய அங்கீகாரம், ஒருத்தருக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் அலமோதிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வாய்ப்புகள் இப்போ இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எதிர்பார்த்து உங்களை பார்க்க போனால் ஒரு பெரிய மனுஷர்களை உங்களை இப்போ அணுகுவாங்க. அப்போ பெரிய மனுஷருடைய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், ஒரு தொழிலதிபருடைய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், ஒரு டைரக்டருடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது மாதிரி பார்க்க போனால் இந்த பெரிய மனுஷருடைய சப்போர்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி உங்களுக்கு பார்க்க போனால் அந்த மரியாதை, அந்த ஒரு உதவிகள், உங்களுக்குள்ள திறமைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க முயற்சிகள் பண்ணுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப திருப்தியாக இருக்குது. கவலையே பட வேண்டாம். இது போக உங்களுடைய 4ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும். பூமி, வீடு, பில்டிங்கு இது மாதிரி சொத்து வாங்குற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வாகனம், இப்போ நீங்கள் வண்டி வாகனத்தை மாற்றணும், புதுசாக வண்டி வாங்கணுங்கிற ஒரு லட்சியமாக இருக்கிறீங்க, இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 2வது உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இல்லை தாய் வகையில் ஏதாவது சொத்து வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியடில் கண்டிப்பாக வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை 4, 7, 8 இந்த பார்வைகள் மூலியமாகவே நீங்கள் நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்குது. அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானை பார்த்ததுனால உங்களுக்கு பார்க்க போனால் வீரம், விவேகம், வெற்றி, சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு செவ்வாய் பகவான் இந்த புஷ் பண்ணுறது அப்படியே பார்க்க போனால் தள்ளி உங்கள் மேலே கொண்டு வந்துடும். இதற்குண்டான வாய்ப்புகள் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பார்க்க போனால் இந்த 6ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான், 7ஆம் இடத்த அதிபதி புதன் பகவான். இந்த 6ஆம் இடத்த அதிபதியும் 7ஆம் இடத்த அதிபதியையும் குரு பார்த்துடுறாங்க. அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், ரோகம், சத்ரு. அப்போ இந்த கடன் உங்களுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் இப்போ போய் சொன்னால் கண்டிப்பாக அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா சத்துருக்கள், உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு தொழிலில் துரோகிகள், இவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க. இது போக உங்களுக்கு பார்க்க போனால் நோய், பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தால் படிப்படியாக தீரும். இதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போக 7ஆம் இடத்தையும் அந்த புதன் பகவானை அந்த புதன் பகவானையும் பார்க்க போனால் குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு மனிதனுக்கு தேவை படிப்பு. அந்த படிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பயன்படும். அப்போ உங்களுக்கு படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் மீனராசியில் பிறந்தவங்க அதிகமாக படித்து பட்டம் வாங்கி பெரிய லெவலில் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க போனால் படிப்பு யாராருக்கு தடைப்பட்டதோ, யாராருக்கு அரியர்ஸ் இருக்குதோ அவங்க எல்லாருமே படித்து நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேறு காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வேறு நாட்டுக்கோ இல்லை வேறு ஸ்டேட்டுக்கோ போகலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதற்கு முன்னாண்ட காரியங்கள் தடைப்பட்டிருந்தாலும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
அப்போ அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளம் பெற்று நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ 7.5 சனி இருக்கிறதுனால இந்த 7.5 சனி பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்த்து, குரு தன்னுடைய வீட்டையே பார்த்து தனுசை பார்க்கறதுனாலையும், செவ்வாய் பகவான் பார்க்க போனால் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக சனி பகவான் ஆகப்பட்ட உங்களுக்கு பெருசாக பாதிக்க மாட்டார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், நீங்கள் பார்க்க போனால் குறையில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் வளர்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.